கலந்த வணக்கத்தையும், நன்றியும் தெரிவிச்சுக்கிறேன். இதுல வந்ததிலிருந்து எனக்கு நெறைய நன்மைகள் எல்லாம் நானே என் மனசார அறிஞ்சிருக்கேன். அத பத்தி தான் நான் இப்ப சொல்லணும்னு சசிரேகா மாஸ்டர் கேட்டோனே ஓகே சொல்லிட்டேன். ம். நான் வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் செக்ரட்டேரியட்ல கல்வித்துறையில செக்ஷன் ஆஃபீசர்ஸா ஒர்க் பண்ணி ரிட்டயர் ஆகிட்டேன். ரிட்டயர் ஆகி 10, 12 வருஷத்துக்கு மேல ஆச்சு. அப்ப இதுக்கு வந்து நான் வரணும்னே நினைக்கல. நான் ஃபர்ஸ்ட்டு வந்து என்னுடைய மனசுல தேடுதல் இருந்துச்சு. எதையா ஒரு இதுல சேரணும்னு. ஃபர்ஸ்ட்டு வேதாத்ரி மகரிஷி தியானத்துல சேர்ந்திருந்தேன் ஆஃபீஸ்ல இருக்கும்போது. அது என் ஃப்ரெண்ட் மரகதமே நடத்துனாங்க. அதுக்கு பர்மிஷனும் குடுத்தாங்க ஆஃபீஸ்ல. அதனால 12:00 டூ 1:00 நாங்க செஞ்சுட்டுருந்தோம். அப்புறம் ஆஃப்டர் ரிட்டயர்மென்ட் வந்து நானு எங்க போறதுன்னு தெரியாம இருக்கையில, பக்கத்துல ராஜயோகம்னு அ பிரம்மகுமாரீஸ்னுடைய இதுல சேர்ந்திருந்தேன் நானு. அதுல சேர்ந்து போயிட்டுருக்கும்போது, என் டாட்டர் சாந்தினி மாஸ்டர் வந்து இதுல சேர்ந்திருந்தாங்க பிஎம்சில. என்ன இதுல சேர சொல்லி கேட்டாங்க. ஆனா, அப்ப நான் அதுல ரொம்ப நல்லா பண்ணிட்டு இருந்ததுனால இதுக்கு வரல. அப்புறம் கோவிட் வந்துச்சு நடுவுல. கோவிட் வந்தோனே அதுல வந்து கொஞ்சம் நான் சஃபர் ஆனேன். அதாவது ரொம்ப டென்ஷனா இதா இருந்ததுனால, எனக்கு ஹார்ட் ப்ராப்ளம் வந்துச்சு. அதுல ஸ்டண்ட் வச்ச பிறகு, அத பார்க்க வந்த சாந்தினி வந்து, "நிச்சயமா நீங்க இனிமேல் நடந்து அங்க போய் நீங்க கத்துக்கிறத விட, இதுலயே வீட்ல இருந்தே பிஎம்சி நல்ல ஒரு இது. நம்ம குரு வந்து மூச்சு தான். மூச்சு பயிற்சி செஞ்சீங்கன்னாவே ரொம்ப நல்லது." அப்படின்னு சொல்லி இந்த தியானத்துக்கு நான் இப்படிதான் வந்தேன். இப்படி வந்த பிறகு எனக்கு நெறைய நன்மைகள் இதனால ஏற்பட்டிருக்குமா. என்ன தெரியுமா? ஃபர்ஸ்ட்டு வந்து நான் எப்பவுமே ஒரு மனசுல எதெடுத்தாலும் ஒரு பயம் இருக்கும் எனக்கு. சின்ன ஒரு விஷயத்துக்கு கூட பயந்துக்குவேன். அப்படி ஒரு பயம் இருந்த என்னால வந்து இந்த அளவுக்கு இப்ப பேசுறதுக்கு கூட இங்க வர்றதுக்கு கூட ரொம்ப தயக்கமா இருக்கும். அது வந்து சந்திரகலா மாஸ்டர் முதல்ல எனக்கு அவங்க குரூப் அவங்களுக்கும் நான் நன்றி சொல்லணும். முதல்ல நீங்க பேசுங்க. இப்ப எது முள்ள வந்து முள்ளால தான் எடுக்க முடியும். நீங்க எது பயமோ, அந்த பயத்த வந்து போக்கணும்னா, அதிலேயே நீங்க வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணீங்கன்னா தான் உங்கனால அந்த பயத்த விட்டு வெளி வர முடியும். அப்படின்னு இந்த மாதிரி பேச சொல்லி அவங்க குரூப்ல எனக்கு குடுத்தாங்க. சாந்தினி மாஸ்டரும் அ புக்கு குடுத்து எனக்கு அந்த புக்கு வந்து ஸ்டோரிய நீங்க சொல்லணும். ராபின் ஷர்மா அவனுடைய புக்கு தான் நான் ஃபர்ஸ்ட்டு நம்ம குரூப்ல தான் ஆரம்பிச்சு சொல்லிட்டு வந்தேன். அதிலிருந்து என் கதை வந்து நல்லபடியா போய்க்கிட்டு இருக்கு. அதே டைம்ல இந்த மெடிடேஷன் பண்ணதுனால எனக்கு என்னன்னா, ஃபர்ஸ்ட்டு திங் வந்து எனக்கு பயம் விட்டு போச்சு. இன்னொன்னு வந்து என்னன்னா, அ இப்ப கேட்டாங்க சசிரேகா கூட, "குழப்பம் மனசுல இருந்தா என்ன பண்றது?" அப்படின்னு சொல்லி. நம்ம வந்து மனசுல ரொம்ப குழம்பிட்டு இருந்தோம்னா, அந்த குழப்பத்துக்கான ரீசன் என்னன்னு நமக்கு தெரியும். அது தெரியும் இல்லையா? எதனால நம்ம குழப்பம் அடைஞ்சிருக்கிறோம் அப்படிங்கிறது நம்ம மனசாரவே தெரியும். அது தெரிஞ்ச பிறகு நம்ம என்ன பண்ணணும், கொஞ்ச நேரம் மெடிடேஷன் பண்ணாவே அதுக்கான சொல்யூஷன் நமக்கு கிடைக்கும். அதுதான் எனக்கு தெரிஞ்ச வழி. ஆனா, அந்த குழப்பம் இருக்கையில, கோபம் இருக்கையில நம்ம யாருகிட்டயும் அதிகமா பேசக்கூடாது. அப்ப வந்து நிச்சயமா தப்பான முடிவு தான் வரும் நமக்கு. அதே டைம் வந்து இன்னொன்னு வந்து பயத்துக்கு அப்புறம் எனக்கு அக்செப்டன்ஸ் ரொம்ப நல்லா யாரு என்ன சொன்னாலும், முன்ன வந்து அத பத்தி ஃபீல் பண்ணி ரொம்ப கவலைப்பட்டுட்டு இருப்பேன். ஐயோ! அ நம்மள இப்படி சொல்லிட்டாங்களே! அப்படிங்கிற மாதிரி. இப்ப வந்து நான் புரிஞ்சுகிட்டது என்னன்னா, அவங்க அப்படித்தான். அவங்க சொல்றாங்க. அவங்களுடைய குணம் அப்படி. பாவனா கஷேத்திரத்துல பத்ரிஜி சொன்ன மாதிரி, குணத்த வந்து அவங்களோட குணத்த நம்ம மாத்திக்க முடியாது. இல்லையா? அந்த குணத்துக்கு தகுந்த மாரி தான் அவங்க ஆக்ட் பண்ணுவாங்க. ஆனா நம்ம என்னவா இருந்தாலும், யாரு என்ன சொன்னாலும் முதல்ல அத அக்செப்ட் பண்ணிக்கணும். நம்ம வந்து அத என்ன சொல்றது? அதுக்கு திருப்பி பதில் சொல்லாம, நம்ம வந்து எதுவா இருந்தாலும் உள்வாங்கிக்கணும். பரவால்ல, அவங்க அப்படிதான். அப்படின்னு நம்ம அவங்கள பத்தி இது இல்லாம, அவங்க அப்படித்தான் அப்படிங்கிறத நம்ம நெனச்சுட்டு விட்டுறணும். அப்புறம் எந்த ஒரு குணமோ, கோபமோ நமக்கு வந்தாலும், அந்த கோபத்த வந்து நம்ம வந்து அடுத்தவங்க கிட்ட காட்டக்கூடாது. அது ரொம்ப புரிஞ்சுட்டேன் நான் இதுல. முன்னெல்லாம் வந்து வேலை செய்யும்போதே ஒரு அவசர அவசரமா செஞ்சுட்டு முடிக்க முடியாம இருக்கையில, ஐயோ! டைம் ஆச்சு அப்படிங்கிற அந்த கோபங்கள் எல்லாம் ரொம்ப வரும். அப்படி கோபம் வரும்போது நம்ம என்ன பண்ணணும்னா,
அதுக்கான கா அடுத்தவங்கனால தான், அவங்க இப்படி செஞ்சதுனால தான் நமக்கு இப்படி கோபம் வருது. அவங்கனால தான் நான் இன்னைக்கு கோவப்பட்டேன் அப்படின்னு இல்லாம, நம்ம தான் அதுக்கு காரணம் அப்படிங்கிறத நம்ம வந்து உறுதியா நம்ம எடுத்துக்கணும். அது வந்து அவங்கனால தான் நம்ம கஷ்டப்பட்டோம். அவங்க இன்னொருத்தர் மேல நம்ம வந்து சொல்லக்கூடாது. அந்த கோபத்துக்கு முழு காரணமே நம்ம தான் அப்படிங்கிறத நம்ம வந்து எடுத்துக்கணும். அது ஒண்ணு. அப்புறம் எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ்ன்னு இப்போ சொல்ல வந்துச்சுன்னா, பயம் விட்டுச்சு. இதனால நான் மெடிடேஷனுக்கு வந்ததுனால நெறைய வந்து அக்செப்ட் பண்ணிக்கக்கூடிய ஒரு குணம் வந்துச்சு. யார் என்ன சொன்னாலும். அதே சமயத்துல பொறுமை, ரொம்ப பொறுமையா எதா இருந்தாலும், நம்ம வந்து இந்த வேலை ஒரு பெரிய வேலை இருக்குன்னு வைங்க. இத நம்ம தான் செய்யணும்னா, அத நம்ம தான் செய்யணும். அதுக்கான நேரத்த வந்து நம்ம ஒதுக்கிக்கணும். அது வந்து கொஞ்ச நேரத்துல நம்ம எந்திரிச்சு நேரத்துல இப்போ ஒரு வேலை செய்யணும்னு சொன்னா, லேட்டா எந்திரிச்சுட்டு அவசர அவசரமா அத செஞ்சுட்டு பண்றத விட, இன்னைக்கு நமக்கு இந்த காரியம் செய்யணும் அப்படின்னு இருக்கும்போது, அதுக்கு முதல்லயே நம்ம வந்து ரெடி ஆகிரணும். அதுக்கு தகுந்தது பண்ணிட்டோம்னா, அந்த மாதிரி டென்ஷன வந்து நம்ம குறைச்சுக்கலாம். அதே மாதிரி எல்லார்கிட்டயும் ஒரே அன்போடையும், அது வந்து எல்லா நேரத்துலயும் இருக்க முடியாது. பட் முடியிற நேரத்துல நம்ம எல்லாத்தோடையும் ஒரு நல்ல சுமூகமான ஒரு உறவோட, அதாவது ரிலேஷன்ஷிப் கூட நிச்சயமா வந்து அவங்கனால தான் நமக்கு வந்து நெறைய கஷ்டங்கள், மன கஷ்டங்கள். அவங்க அத சொன்னாங்க, இத சொன்னாங்க. அதெல்லாம் அவங்க எத சொன்னாலும் நம்ம கேட்டுட்டு, அத அப்படியே திருப்பி பதில் சொல்லாம, அத வந்து அக்செப்ட் பண்ணிட்டோம்னா, நமக்கு வந்து ரொம்ப நல்லது. அப்படிங்கிறத மெடிடேஷன்னால தெரிஞ்சுக்கிட்டேன். அப்புறம் நம்மகிட்ட இருக்கிற வேண்டாத பழக்கங்கள் கூட நம்மள விட்டு போயிருது. அதாவது நம்ம வந்து நம்மள பத்தியே இதுவரைக்கும் தெரிஞ்சுக்கவே இல்ல. நம்ம யாருன்னே நமக்கு புரிஞ்சுக்கல. அடுத்தவங்களுக்கு என்ன தேவை? அடுத்தவங்களுக்கு என்ன செய்யணும்? அதெல்லாம் டைம் பிரகாரம் வச்சு நம்ம செஞ்சுருவோம். எல்லா லேடீஸ்க்குமே நான் சொல்றேன். அம்மாவா இருந்தாலும். குடும்பத்துக்கு வேண்டியதெல்லாம் நம்ம பார்த்து, பார்த்து இவங்களுக்கு இது சாப்பிடுவாங்க, அது சாப்பிடுவாங்கன்னு எல்லாம் செஞ்சு தந்துருவோம். ஆனா, நம்மள வந்து நம்ம கவனிக்க மாட்டோம் இல்லையா? ஆனா, இதுக்கு வந்த பிறகு தான், நம்ம வந்து ஒரு ஆன்மா இருக்கு நமக்கு. நம்ம ஆன்மா வந்து இருக்கிற கோவில் தான் இந்த உடம்பு. அதனால இந்த உடம்புக்கு வந்து நம்ம நோய் வராம பார்த்துக்கணும்னா, நம்ம முதல்ல நம்மள கவனிக்கணும். அதுக்குன்னு முழு நேரமே நம்மள கவனிக்கணும்னு நான் சொல்ல வரல. நம்மளையும் கவனிச்சுக்கணும். அடுத்தவங்கள கவனிக்கிறது போல நமக்கு என்ன தேவையோ, காலையில எந்திரிச்சா ஒரு சில நேரங்கள்ல விழிப்புணர்வோட இருக்கணுங்கிறது அடுத்த பாயிண்ட். எப்படின்னா, நம்ம வந்து வேக வேகமா அது ஆஃபீஸ் போகையிலலாம் அப்படிதான் இன்னும் நானு விழிப்புணர்வோட எதையுமே சாப்பிட்டதோ, பண்ணுனதோ இல்ல. அ அவசர அவசரமா காஃபி குடிச்சுட்டே பொரியல் தாளிப்போம். காஃபி குடிச்சுட்டு வேற வேலையெல்லாம் பண்ணிட்டு இருப்போம் இல்லையா? இப்போ வந்து என்னன்னா, அதுக்குன்னு ஒரு காஃபி என்ன ஒரு 5 மினிட்ஸ் ஆகுமா? அத குடிக்கும்போது நேரா கதவு கிட்ட நின்னு அந்த இயற்கை காட்சிகள பார்த்துட்டோ, அல்லது உட்கார்ந்து அமைதியான முறையில அந்த ஒரு 5 நிமிஷம் அந்த காஃபிய குடிக்கணும் அப்படிங்கிற அந்த விழிப்புணர்வு இந்த தியானத்துக்கு அப்புறம் தான் எனக்கு வந்துச்சு. அதே மாதிரி சாப்பிடுறத பத்தியும் எல்லாத்துலயுமே விழிப்புணர்வோட இருக்கணும். எந்த ஒரு காரியத்த நம்ம செய்யறதுனாலும் விழிப்புணர்வுங்கிறது ஒண்ணு வேணும் அப்படிங்கிறதையும் நான் புரிஞ்சுக்கிட்டேன். அப்புறம் இன்னொன்னு வந்து நம்ம வந்து டைம வந்து நம்ம எப்பவுமே கீப் அப் பண்ணணும். ஏன்னா, டைம் தான் நமக்கு முக்கியம். முதல்ல நடந்ததெல்லாம் இதுக்கு வராதுக்கு முன்ன எந்த காலத்துலயோ நடந்ததெல்லாம் நம்ம நினைச்சுக்கிட்டு, அத பத்தி ஃபீல் பண்ணிட்டு இருப்போம் இல்லையா? அது மாதிரி இல்லாம, இதுக்கு வந்த பிறகு நான் வந்து அந்த பழசெல்லாம் ஏன் நான் நேத்து யாராவது ஒருத்தர் திட்டினா கூட அத மறந்துக்கிட்டு வாழ பழகிட்டேன். அது அது ஒரு முறையில எனக்கு நல்லா கை குடுத்துச்சு. அப்படியெல்லாம் இந்த எக்ஸ்பீரியன்ஸஸ் எல்லாம் வர வர, எல்லாருமே நம்மள கண்டா நல்லா பேசாதவங்க கூட பேசுற மாதிரி ஒரு உணர்வு எனக்குள்ளேயே தோணுது. ஆ பரவால்ல நெறைய சேஞ்சஸ் உங்ககிட்ட தெரியுது அப்படின்னு வீட்ல இருக்கிறவங்களும் சொல்றாங்க. ஏன்னா, முன்ன மாதிரி ஒரு ஆத்திரப்படுறதில்ல, கோவப்படுறது அவங்க அவ்வளவுதான் நம்மனால மேக்ஸிமம் என்ன முடியுமோ அவங்களுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணிட்டு, நம்ம வேலைய பண்ணிட்டு இருக்கிறதுனால, யாருக்குமே வந்து அதனால கஷ்டத்த குடுக்காம, நம்மளும் கஷ்டப்படாம ஒரு லைஃப்ப லீட் பண்ண முடியுது. இந்த மெடிடேஷனுக்கு வந்த பிறகு. இன்னொன்னு வந்து நான் உங்ககிட்ட ரொம்ப சொல்ல வேண்டியது என்னன்னா, என் வாழ்க்கையில மெடிடேஷன் பண்ணும்போது என்னென்ன காட்சிகள் ஃபர்ஸ்ட்டு வந்துச்சப்ப ஒரு கலர் நல்ல கலரு, ப்ளூ கலரு இந்த மாதிரி எல்லாம் வந்துச்சு. சில நேரங்கள்ல வானவில் போல 7 கலர்ஸ் எல்லாம் தெரிய ஆரம்பிச்சுச்சு. ஃபர்ஸ்ட்டு நான் பண்ணும்போது. அதுக்கப்புறம் வந்து என்ன ஆச்சுன்னா, அ ஃபர்ஸ்ட்டு வந்து இந்த யோகானந்த
பரமஹம்சர் இருக்காருல்ல, அவரு வந்து அப்படியே நிக்கிற மாதிரி தெரிஞ்சுச்சு. அப்ப நம்ம பெரிய மாஸ்டர் கிட்ட கேட்டோனே, அவங்களுடைய சுயசரிதத்த நீங்க படியுங்க. அவரு வந்துட்டு போனாங்கன்னா, நீங்க ஏதாவது மெசேஜ் சொல்ல வந்தாரா? கேட்டாரா? அதெல்லாம் எனக்கு ஒண்ணுமே தெரியாது. ஆனா அவர் அப்படியே வந்து நின்னுட்டே இருந்தது. அந்த முடியோட அவரு நிக்கிறது மட்டும் நானு பார்த்துட்டு இருந்தேன் அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறம் அவரோட புக் படிக்கணும்னு சொன்னாங்க. அப்புறம் 2வது வந்து இன்னொரு நாள் வந்து நான் இப்படி பண்ணிட்டே பார்த்துக்கிட்டு இருக்கும்போது, அடிக்கடி வந்து எனக்கு நானே என்னை பார்த்துக்கிற மாதிரி வரும். இப்ப நான் இப்போ டிவியில இப்போ பார்த்துட்டு இருக்கிறோம் இல்லையா? அதே மாதிரி நான் வந்து என்னை பார்க்குற மாதிரி நேர்லயே வரும். அதுவும் ஒரு 3ஆம் கண் இதுதான் விழிப்பு இதுதான் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க வேணி மாஸ்டர். அப்புறம் சில நேரங்கள்ல வந்து அ ரொம்ப கஷ்டமா இருக்கையில கூட, ம் மனசுக்கு கஷ்டமா இருந்துச்சுன்னா, அல்லது வேலை அதிகமா இருந்தாவோ, டயர்டா இருந்தாவோ, ஒரு 10 நிமிஷம் வந்து கண்ண மூடி நம்ம மெடிடேஷன் பண்ணா, ஒரு மாதிரி மனசுக்கு அடுத்தது வந்து ஒரு தெளிவு என் மனசுக்குள்ள வர ஆரம்பிச்சது. இதெல்லாமே நான் மெடிடேஷனுடைய அனுபவங்கள், மெடிடேஷன் பண்றதுனால எனக்கு வருது. சின்ன சின்ன அனுபவங்கள் எல்லாம் இப்படி இன்னும் நெறைய சொல்லப்போனா, எனக்கு அ வந்து ஒரு பூந்தோட்டம் அழகா ரோஸ் கார்டனா வந்து ஒரு நாள் மெடிடேஷன் பண்ணும்போது வந்துச்சு வேணி மாஸ்டர் கிளாஸ்ல. அது வந்து அழகா பூந்தோட்டம்னாலும் ரொம்ப சிறப்பா இருந்துச்சு பார்க்கறதுக்கே. அந்த மாரி ஒண்ணொண்ணா காட்சிகள் வந்துட்டு இருந்துச்சு. ஆனா, ஒரு 1 மந்த் பிஃபோர் வந்து நான் வந்து எஸ்கலேட்டர்ல ஏறும்போது தவறி விழுந்துட்டேன். அப்போ எனக்கு என்ன என்ன பண்றதுன்னே தெரியல. அப்படியே இந்த ஒரு கை இருக்கு இல்லையா? இந்த முட்டி கை மட்டும் இப்படி வச்சு அப்படியே உட்காரவே முடியாது என்னால. ஆனா, அதுல கால் வந்து லெஃப்ட் ஹேண்ட் மடக்கிட்டு, ரைட் இப்படி நீட்டி அப்படியே உட்கார்ந்துருக்கேன். அந்த இதுல படியில. விழுந்தது வந்து உருண்டெல்லாம் போகல. எப்படி அப்படி உட்கார்ந்தேன், அந்த ஒரு பக்கம் அந்த இந்த ஒரே ஒரு கையில மட்டும் தான் என்னுடைய வெயிட்டே அப்படி வச்சு உட்கார்ந்துருக்கேன். பசங்கள்லாம் என் பேரனுங்கலாம் கத்து கத்துன்னு கத்துறாங்க. "ஐயோ! பாட்டி விழுந்துட்டாங்க பாட்டி." எல்லாரும் வந்து எங்க வீட்ல அவரும், பையனும் எல்லாம் பிடிச்சு எடுத்தா கூட என்ன எ எந்திரிக்கவே முடியல என்னால. ஏன்னா ஒரு கால் ஃபுல்லா மடங்கியிருக்கு. எழுந்திருக்கவே முடியல. அப்ப வந்து என்ன பண்றது? இது இப்படி ஆயிப்போச்சு திடீர்னு அப்படின்னு நினைக்கும்போது, ஒரு பையன் என்ன ஆச்சுன்னே கொஞ்ச நேரம் எனக்கு ஒண்ணுமே புரியல. நான் பாட்டுக்கு அப்படியே ஏதோ எல்லாம் சத்தம் போடுறது தெரியுது. அந்த கொஞ்ச நேரம் வந்து எனக்கு என்ன நடந்துச்சுன்னே புரியல. எப்படி விழுந்தேன் என்னன்னு. அப்ப வந்து சடனா வந்து "ஒண்ணும் பயப்படாதீங்க" ஆப்ரேட்டர் வந்து ஏதோ ஒரு பையன் வந்து அந்த இத நிறுத்திட்டு எஸ்கலேட்டர கூப்பிட்டு போனாங்க. எனக்கு ஒரு வெளிய வந்த பிறகு தான் அப்படியே கை, காலெல்லாம் நடுங்கிட்டு, ஒரு மரண பயம். ஐயோ! என்னமோ ஆகிருச்சோ! அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. ஆனா, அ ஒண்ணுமே நடக்கல அந்த டைமு. தண்ணி குடிச்சு கொஞ்ச நேரம் பார்த்தா, எங்கேயாவது அடிபட்டுச்சான்னு பாருங்க, கால்ல பாருங்க. எல்லாம் என் பையன், இவரு எல்லாம் ஒண்ணும் எங்கேயுமே அடிபடல. ஒரு சின்ன அடி கூட இல்ல. ஆனா, இந்த கை இப்படியே வச்சு வெயிட்ட ஊனுனதுல, இந்த முட்டி கையில மட்டும் கொஞ்சம் இந்த இடம் வீ அமுத்துனதுல கொஞ்சம் வீங்குன மாதிரி இருந்துச்சு. அப்புறம் அதுக்கப்புறம் வந்து எனக்கு கொஞ்ச நேரம் ஒண்ணுமே போய் ட்ரெயின் ஏற போகையில தான் இந்த நிகழ்வு நடந்துச்சு. அதுக்கப்புறம் நானு கொஞ்ச நேரம் யாரு கூடயுமே பேசல. மௌனமாவே இருந்தேன். என்ன நடந்துச்சு? எப்படி இப்படி நம்ம இது பண்ணோம்? அ தப்பிச்சோம் என்னன்னு தெரியலையே! அப்படின்னு சொல்லி அடுத்த நாள் கிளாஸ்ல சந்திரகலா மாஸ்டர் கிட்ட நான் இந்த மாதிரி நடந்துச்சு அப்படின்னு சொன்னேன். அதுக்கு அவங்க சொன்னாங்க, "இது வந்து உங்களுக்கு ஒரு மறுபிறவி தான்" அப்படின்னு. சாந்தினி மாஸ்டர் கிட்ட ஃபர்ஸ்ட் டேவே வந்தோனே நான் வந்து இது பண்ணேன். அப்போ அவங்க வந்து, "இல்ல இது வந்து உங்களுக்கு நீங்க கர்ம வினை விழுந்தது வந்து நீங்க செஞ்ச கர்ம பலன். ஆனா வந்து இதிலிருந்து ஒண்ணுமே அடிபடாம தப்பிச்சது வந்து நீங்க செய்த அதாவது நீங்க செய்த புண்ணியம், தர்மம் உங்களுக்கு வந்து காத்திருக்கு" அப்படின்னு சொன்னாங்க. அ இவங்க சந்திரகலா மாஸ்டர் சொன்னாங்க, எப்பவுமே மெடிடேஷன்ல இருக்கிறவங்களுக்கு 2 ஆஸ்ட்ரல் மாஸ்டர்ஸ் வந்து காடாட்ட இருப்பாங்க. நீங்க வந்து நான் வந்து இன்னொன்னு சொல்ல விரும்புறேன். அப்ப விழுகுறதுக்கு அப்போ அந்த 40 டேஸ் நம்ம மெடிடேஷன் நம்ம குரூப்ல செஞ்சுட்டு இருந்தோம். ஞாபகம் இருக்கா? சாட்டர்டே, சண்டே கூட சாந்தினி மாஸ்டர் எடுத்துட்டா. அதுல 20வது நாள் அதுல 21வது நாள் தான் இந்த மாதிரி நடந்துச்சு. நான் வந்து என் மனசார நெனச்ச ஒரு சமயம் இந்த மாதிரி நம்ம விடாம செஞ்சுட்டு இருந்தங்காட்டி கூட நம்ம தப்பிச்சோமோ என்னமோன்னு. ஆனா எனக்கு வந்து அந்த பெரிய ஆபத்துல இருந்து தப்பிச்சது, இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எனக்கு ஏற்பட்டது.
அ ஒண்ணு வந்து நானு எப்பவுமே எதுவுமே விழிப்புணர்வோடயே இருக்க மாட்டேன். வேக வேகமா அந்த காரியத்த முடிச்சிரணும்னு பார்ப்பனே ஒழிய, ஒரு நிதானம் இல்லாம அத செஞ்சுகிட்டு இருப்பேன். ஆனா முடிச்சிரணும்னு ஒரு வேகம் இருக்கும். எந்த ஒரு வேலை எடுத்தாலும். ஒரு சமயம் அத அறிவுறுத்துறதுக்காக அந்த படியில கூட வைக்கும்போது கொஞ்சம் நிதானமா வச்சிருந்தா போயிருக்கலாம். அ என்ன தெரியல. அப்படி ஒரு இது ஏற்பட்டுச்சு. அதிலிருந்து நான் வந்து ரொம்ப இதா இப்போ மெடிடேஷன நம்புறேன். ஏன்னா, நம்ம வந்து இது மாதிரி மெடிடேஷன்ல இருக்கும்போது, நம்மள மறந்த நிலையில நம்ம ஆத்மாவுக்கு என்ன தேவையோ, அத வந்து நம்ம பார்க்கணும். அதே மாதிரி நம்ம சாத்வீக உணவு தான் ஒரு முட்டையோ, இதோ எதுவுமே நாங்கலாம் வந்து பிறவியிலேயே வந்து நான் வெஜிடேரியன் தான் எங்க ஃபேமிலில எல்லாருமே. இப்ப கூட என்ன தவிர எல்லாரும் நான்வெஜ் சாப்பிடுவாங்க. பட் அதெல்லாம் விட்டு ரொம்ப இதா நான் இருந்ததுக்கு, நான் செஞ்ச ப கர்ம வினையினால இது நடந்திருக்குமோ என்னமோ! பட் எனக்கு தெரிய இந்த மெடிடேஷன் செய்யற இந்த அனுபவத்தினால தான் நான் வந்து ஒரு அடிபடாம தப்பிச்சேன் அப்படிங்கிறத இந்த இதன் மூலம் உங்களுக்கெல்லாம் தெரிவிக்கலான்னு இருக்கேன் மாஸ்டர். இதோட என்னுடைய உரையை முடிச்சுக்கிறேன் மாஸ்டர். நன்றி. எனக்கு இந்த வாய்ப்பு